ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசி ரிசல்ட். அதாவது 2025 நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுக்குள்ள ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களோட நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் செக் பண்ணாதவங்க நான் அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, டிசம்பர் 21ஆம் தேதி எழுதின எஸ்ஏ எக்ஸாம், அதாவது ஒரு 5 டேஸில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. ஸோ இந்த ஆன்சர் கீ நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு அகாடமி இல்லை நம்ம அகாடமிலேயே ஆல்ரெடி போட்டிருந்தோம், செக் பண்ணியிருப்பீங்க. நான் நிறைய பேர் கட் ஆஃப் கேட்டதுக்கே சொல்லியிருப்பேன், டென்டேட்டிவ் வரும், ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ டென்டேட்டிவ் கீ வந்து ரிலீஸ் ஆகிட்டு இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்கு ஃபைனலாக வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் வந்து நீங்கள் பிசிக்கு பார்த்துருந்தாலே தெரியும், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ரொம்பவே நம்ம 55 அந்த அந்த அவ்வளோ வரும்னு ஜென்ரல் சொல்லியிருந்தோம். பட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 50 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்ஐக்கும் கம்மியாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓவராலாக செக் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்குள்ளே ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்படியே மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்குள்ளே ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு ஓவராலாக எவ்வளோ மார்க் உங்களுக்கு வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம்.